நெஞ்சு வலி வந்தால் ஹார்ட் அட்டாக், கேஸ் ட்ரபிள் வந்தால் ஹார்ட் அட்டாக், தாடவலி வந்தால் ஹார்ட் அட்டாக், முதுகுவலி வந்தால் ஹார்ட் அட்டாக். என்ன சார் நைட்டு 11 மணி ஆச்சு, நான் எங்கே போகிறது? நாங்கள் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ், அரியலூர் பக்கத்தில் வில்லேஜ், நான் எங்கே போகிறது? நான் சின்னியம்பாளையத்தில் இருக்க, நான் எங்கே போகிறது? நான் காரவழியில் இருக்க, எங்கே போகிறது? 12 மணிக்கு போனால் எந்த டாக்டர் பார்க்க முடியும்? ஒரு முக்கியமான செய்தி தெரிஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. என்ன செய்தின்னா, வருமுன் காக்கும் திட்டம். உடம்பை செக்கப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வியாதி இருக்குதா இல்லையான்னு செக்கப் பண்ணிக்கோங்க. அது ஒரு செய்தி. உங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பு கேஜியில் 3000 ரூபாய்க்கு செக்கப் பண்ணுறாங்க. அது செக்கப் பண்ணிக்கோங்க. யார் செக்கப் பண்ணணும்? 25 வயசுக்கு மேலே போனவே செக்கப் பண்ணணும். 26 வயசில் ஹார்ட் அட்டாக் வருது, 30 வயசில் ஹார்ட் அட்டாக் வருது, 80 வயசுலேயும் ஹார்ட் அட்டாக் வருது. சரி, 80 வயசு வரைக்கும் என்ன ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை, பரவாயில்ல, போய் உங்கள் வண்டியை செக்கப் பண்ணிக்கோங்க. 3000 தானே போகுது. 80லேருந்து 90 வரைக்கும் வண்டி ஓடலாமல்ல. உங்கள் பேர குழந்தைகள், உங்கள் கொள்ளு பேர குழந்தைகள் கல்யாணத்தெல்லாம் பார்க்கலாமல்ல. நீங்கள் இருந்தால் அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்குமல்ல. வீட்டில் ஒரு பெரியவர் இருக்காருன்னா எவ்வளோ சந்தோஷம் நம்மளுக்கு. உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா கூட உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆலோசனை கரெக்டாக சொல்வீங்கல்ல. அப்போது செக்கப் பண்ணுறதுங்க முதல் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா, 30 வயசுக்கு மேலே போனால் உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்தாலோ, கொலஸ்ட்ரால் இருந்தாலோ, ப்ரெஷர் இருந்தாலோ பாக்கெட்டில் 3 மாத்திரை வைக்கணும். சின்ன பேக்கெட். அந்த பேக்கெட் பேர் லோடிங் டோஸ். மெடிக்கல் ஷாப்பில் சொல்லி பிரிண்ட் அடிக்க சொல்லுங்க. லோடிங் டோஸ். ஒரு கிளாப்டோக்ரில், ஒரு அட்டார்வாஸ்டாட்டின், ஒரு ஆஸ்பிரின். இந்த 3ம் சேர்ந்து உங்கள் உயிரை காப்பாற்றும். நெஞ்சு வலி வருது, உங்களுக்கு ஒரு சந்தேகம், இது ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம். ஏன்னா டாக்டர் ஜிபி தான் சூப்பர் டிவியில் சொன்னார், நெஞ்சு வலின்னா ஹார்ட் அட்டாக்கு, தாட வலின்னா ஹார்ட் அட்டாக்கு, முதுகு வலின்னா ஹார்ட் அட்டாக்கு, கேஸ் ட்ரபிள்னா ஹார்ட் அட்டாக்கு. சிகரெட் சாப்பிட்றவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், வெயிட் அதிகமாக இருக்கிறவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், சக்கரை வியாதிக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், அதிகமாக டென்ஷன் படுறவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், வெயிட் அதிகமாக இருக்கிறவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், அதிகமாக சோம்பேறியாக இருக்கிறவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், உடல் பயிற்சி இல்லாதவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், டென்ஷன் படுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், மனசு உளைச்சல் இருக்கிறவங்க ஹார்ட் அட்டாக் வரும். டார்ச்சர் பார்ட்டி, டென்ஷன் பார்ட்டி, கொடுமை கொடுமை, வீட்டில் மாமியார் கொடுமை, மருமகள் கொடுமை, ரெண்டும் கொடுமை பண்ணுறாங்க. மாமியாரும் கொடுமை, மருமகளும் கொடுமை, வாத்தியார் கொடுமை, டீச்சர் கொடுமை, என்ன சொல்கிறீங்க, ஒய்ஃபு கொடுமை. இந்த கொடுமைன்னு சொல்கிறாங்க பாருங்க. வேலைக்கு போனால் கொடுமை, அவங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரும். பேங்க் கடன் வாங்கினவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், கடன் கொடுத்தவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். இஃப் யூ டேக் லோன் யூ வில் கெட் அ ஹார்ட் அட்டாக். யூ கிவ் அ லோன் ஆல்சோ யூ வில் கெட் அ ஹார்ட் அட்டாக். லேடிஸ் வில் கெட் அ ஹார்ட் அட்டாக். பெண்களால் ஹார்ட் அட்டாக் வரும், பெண்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வந்தால் நீங்கள் ஃபோன் எடுத்து, அண்ணா எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் நடந்து போகக்கூடாது, மோட்டர் பைக்கில் போகக்கூடாது, ஃபோன் எடுத்து யாராவது கார் இருக்கிற நண்பர்கிட்ட சொல்லி, இல்லை கால் டாக்ஸியில் சொல்லி, இல்லை 108க்கு சொல்லி, எனக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியுதுங்க, 108க்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியுதுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 108காரன் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் இறங்கி வந்து நீங்கள் வண்டிக்கு பஸ்ஸுக்கு போய் பஸ்ஸில் ஏறினா பஸ்லேயே ஆட்டம் க்ளோஸ் ஆகிடும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கலாம். ஹாஸ்பிட்டல் இங்கே வரட்டும், பக்கத்தில் நல்ல ஹாஸ்பிட்டல் இருந்தால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, டாக்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக். ஏன்னா ஹார்ட் அட்டாக்கு சந்தேகப்படுறவங்க நடக்கக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது, தூரமாக போகக்கூடாது, சைக்கிள் ஓட்டக்கூடாது. சார் நேற்று கல்யாணத்துக்கு போனேன் சார், அதனால் கேஸ் ட்ரபிள். தேர் இஸ் நோ சச் திங் அஸ் கேஸ் ட்ரபிள். கேஸ் ட்ரபிள்ங்கிற வார்த்தையை தூக்கி குப்பையில் போடும். கேஸ் ட்ரபிள் இட் இஸ் நாட் தேர் இன் மெடிக்கல் வொக்காபுலரி. எந்த புஸ்தகத்தில் நான் கேஸ் ட்ரபிள்னு படித்ததே கிடையாது. நீங்களா டயக்னோஸ் பண்ணிக்கிறீங்க கேஸ் ட்ரபிள்னு. யாரோ ஒரு படிக்காத தற்குறி சொல்கிறான் கேஸ் ட்ரபிள்னு, எவனோ பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான் கேஸ் ட்ரபிள்ன்ட்டு. அந்த கேஸ் ட்ரபிளை தூக்கி குப்பையில் போடுங்க. கேஸ் ட்ரபிள்னு டயக்னோஸ் பண்ணுற ஆளையும் தூக்கி குப்பையில் போடும். நல்ல ஐடியாவா சார்? நோ கேஸ் ட்ரபிள், இட் இஸ் ஹார்ட் அட்டாக். சார் பயமுறுத்தி எங்கிட்ட பணம் சம்பாதிக்காதீங்க. எங்கிட்ட வர வேண்டாம். நீங்கள் போய் ஒரு இசிஜி எடுத்து பாருங்க பக்கத்து டாக்டர்கிட்ட. இசிஜி படிக்கிற டாக்டர்கிட்ட போய் இசிஜி எடுங்க. இசிஜி டெக்னீஷியன்கிட்ட போய் இசிஜி எடுக்காதீங்க. படித்தவன் டயக்னோஸ் பண்ணணும். மிஷினே டயக்னோஸ் பண்ணுது. இப்போ 1 லட்சம் ரூபா மிஷினில் இசிஜி எடுத்தீங்கன்னா அதே டயக்னோஸ் பண்ணுது.
இசிஜி எடுக்காமல் நீங்கள் ஹார்ட் அட்டாக் டயக்னோஸ் பண்ணப்படாது. இசிஜியே எடுத்தாலும் கூட அதில் கூட சந்தேகம் வரும். நார்மலாக இருக்குன்னா 3 தடவை இசிஜி எடுப்பார் டாக்டர். 12 மணிக்கு ஒரு தடவை, 1 மணிக்கு ஒரு தடவை, 3வது மணிக்கு எடுக்கும்போது இசிஜியில் பாசிட்டிவ் சைன்ஸ் தெரியும். இசிஜியில் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் வர்றது 3வது இசிஜியில் வந்தாலும் வரும், முதல் இசிஜியில் வந்தாலும் வரும். இந்த மாதிரி பெரிய டாக்டர்கள் எக்கோ கார்டியோகிராஃபின்னு ஒரு மெஷின் வச்சுருக்கிறாங்க. அதன் விலை 15 லட்சத்துலேருந்து 30 லட்சம். அது பெட் சைடில் வச்சு இங்கே செக் பண்ணுவாங்க. ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணுதா, இஸ் தேர் எனி வால் மோஷன் அப்னமாலிட்டி, இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் நல்லா இருக்கா, ஹார்ட் ஓடுதா ஓடுறது இல்லையா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அட்மிட் பண்ணுவாங்க. அட்மிட் பண்ணி த்ராம்போலைஸ் பண்ணுவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து 6 மணி நேரத்தில் ஒரு நல்ல ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா பொழைச்சிக்கலாம். திருப்பூரில் இருக்கிறீங்கன்னா இங்கே வந்துடலாம். ஏன் சார் எங்கள் ஊர்லேயே ஆஸ்பத்திரிக்கு அங்கே போகக்கூடாது? போங்க. அங்கே கேத் லேப் இருக்கான்னு கண்டுபிடிங்க. நீங்கள் த்ராம்போலைஸ் பண்ணி 3000 ரூபா மருந்தோ 30,000 ரூபா மருந்தோ 50,000 ரூபா மருந்தோ போட்டால் நெஞ்சு வலி குறையணும். குறையிலன்னா ஃபெயில்டு த்ராம்போலைசிஸ். மருந்து கொடுத்து பிரயோஜனம் இல்லை. உடனே அவங்களுக்கு கேத் லேபில் போய் ஆஞ்சியோகிராம் பண்ணணும், பலூன் சிகிச்சை பண்ணி ஸ்டென்ட் போடணும். அப்போ தான் உங்களை உயிர் பழைக்க வைக்க முடியும். இருதயத்தில் இருக்க தசையை பழைக்க வைக்க முடியும். யூ கேன் சேவ் த மசில் ஆர் சேவ் த ஹார்ட் ப்ரொவைடட் யூ ஹேவ் அ கேத் லேப். அதுக்காக எல்லாரும் கேத் லேப் இருக்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதில்லை. பக்கத்தில் இருக்க நல்ல டாக்டர்கிட்ட சொல்லி அவரே த்ராம்போலைஸ் பண்ணலாம். ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பலாம். கேத் லேப் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஹார்ட் அட்டாக் வைத்தியம் பண்ணுறது எங்கே? கேத் லேப். சார் உங்கள்கிட்ட கேத் லேப் சிகிச்சை இருக்கா? அங்கே போங்க. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டு போனால் தானே உங்களுக்கு கிடைக்கிது எல்லாமே. நீங்கள் சின்ன மளிகை கடைக்கு போனால் எல்லாம் கிடைக்காதே. சூப்பர் மார்க்கெட்டில் 3 டாக்டர் இருப்பாங்க, கேத் லேபில் 3 டாக்டர் இருக்காங்க, தீவிர சிகிச்சை பகுதியில் 3 டாக்டர் இருக்காங்க, வண்டி தள்ளுறதுக்கு 10 பேர் இருக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க, கேத் லேப் டெக்னீஷியன்ஸ் 4 பேர் இருக்கிறாங்க. இத்தனை பேர் இருந்தால் தானே உங்களுக்கு உயிரை காப்பாற்ற முடியும். தலைவா, நெஞ்சு வலி வந்தால் ஹார்ட் அட்டாக், லோடிங் டோஸ் சாப்பிடுங்க. லோடிங் டோஸ் உங்கள் ஃபார்மசியில் போய் வாங்கிக்கோங்க. பக்கத்தில் இருக்க மருந்து கடையில் சொல்லி, அண்ணா ஒரு ஆஸ்பிரின் கொடுங்க, ஒரு அட்டார்வாஸ்டாட்டின் கொடுங்க, ஒரு கிளாப்டாக்ரில் கொடுங்க, பிரில்லியண்டான்னு கொடுத்தாலும் சரி, பேர் என்னமோ பேர் வச்சுருக்கு, அது ஜோப்பிலே வச்சுக்கோங்க. கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, நீங்கள் வேறு பிரயாணம் போனாலும் ஜோப்பில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா, சிகரெட் சாப்பிட்றாளா, குண்டா இருக்கிறாளா, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றாளா, டென்ஷன் பார்ட்டியை ஜோப்பில் வச்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாலே இந்த லோடிங் டோஸ் சாப்பிட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் பழச்சிக்கலாம். லோடிங் டோஸ் இஸ் தி பிரைம் தீம் டுடே. கேத் லேப் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். NABH சர்டிஃபைடு ஹாஸ்பிட்டல், கேஜி மாதிரி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். ராவ் மாதிரி 10 டாக்டர் ஹார்ட்டுக்காகவே இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. வர்மா டாக்டர், டாக்டர் சீனிவாஸ் ரெட்டி, டாக்டர் பாலசுப்ரமணியம், டாக்டர் நித்யன், டாக்டர் கவிதா, டாக்டர் ஜெய்சேகலா, டாக்டர் அசோக் ஹரிஹரன், டாக்டர் ஹரீஷ், டாக்டர் பக்தவச்சலம். அடையப்பா, இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? ஆனால் இங்கே வந்து சேர்த்தோணும் கடவுளை. அந்த வந்தார் பாருங்க டோஹாலேருந்து, கடவுள் இங்கே வந்து சேர்த்துறதுக்கு 7 வருஷம் ஆச்சுங்க. கடவுளை கும்பிட்டீங்கன்னா கரெக்டாக கை காமிச்சு கொடுவார். சும்மா பொத்தாம் பொதுவாக போனால் வேலையாகாது.